ஒரு குழந்தைய நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பாக்குறோம் அப்படின்றது வெளியில எல்லாமே பேசணும். ஆனா ஸ்கூல்ஸ்லயுமே பண்றாங்க. அது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, கிளவர் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ், பிலோ ஆவரேஜ், ஆவரேஜ்ன்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணி பாக்குறாங்க. சோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு லேபிள் குடுத்துடுறாங்க. அந்த லேபிள்குள்ள வந்தோனே அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா, ஓகே நம்ம இப்படிதான் போல. நம்ம இந்த மாரி தான் படிக்கிறோம் போல. அப்படின்ற விஷயம் தாண்டி அந்த குழந்தைக்கு எப்படி சொல்லிக் குடுக்கலான்றத நம்ம ஸ்டைலா நம்ம மாத்த ஆரம்பிக்கலாம். அதுக்காக நம்ம அவங்கள ப்ளேம் பண்ணல. ஒரு டீச்சர்ஸா அவங்க நல்ல விஷயத்த குழந்தைக்கு சொல்லிக் குடுக்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா எல்லா டீச்சர்ஸ்னால தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த பொசிஷன்ல இருக்கிறதுக்கான ரீசன். அஃப்கோர்ஸ் அவங்க இல்லன்னா நம்ம யாருமே இந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்க மாட்டோம். ஆனா அதையே இப்ப ஸ்டைல் மாற மாற எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வெளியில நெறைய அவங்களுக்கும் டென்ஷன் இருக்கும், பிரஷர்ஸ் இருக்கும், நெறைய விஷயங்கள் இருக்கும். அவங்களுமே ஒரு ஜர்னிக்குள்ள டிராவல் பண்ணி வரும்போது இருக்கும். ஆனா அது ஒரு குழந்தைகிட்ட காட்டும்போது எப்படின்னா, அந்த குழந்தை அத அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. அப்ப இந்த வார்த்தை என்ன இவங்களே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி ஹை வேல்யூடா பாக்குற ஒருத்தவங்க, அவங்களே நம்மள இப்படி சொல்லும்போது, அப்ப நம்ம இன்னொருத்தர சொல்றதுல தப்பில்ல. ஏன்னா உனக்கு கோவம் வந்துச்சு திட்டிட்டாங்க. எனக்கும் கோவம் வந்துச்சு நான் திட்டிட்டேன். அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லாம. இப்ப நம்ம குழந்தை ஒரு விஷயத்த இப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, "உன்னை ஏன்டா அம்மா இவங்க திட்டினாங்க?" இந்த வார்த்தை சொல்லிட்டா. "ஏன் திட்டினாங்க?" அப்படின்ற ஃபர்ஸ்ட் கொஸ்டின குழந்தைகிட்ட கேட்காம, நம்ம ஸ்ட்ரெயிட்டா போய் டீச்சர்ஸ் கிட்ட போயிட்டு சண்டை போடாம, குழந்தைகிட்ட ஏன்டாம்மா திட்டினாங்க? சரி, நான் அம்மா வரேன். நான் வந்து கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் டே உன்ன கேட்கிறேன். நெக்ஸ்ட் டே உங்க குழந்தைகிட்ட நீங்க போகும்போது தான், நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது, உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் வர ஆரம்பிக்கும்.